நீ இங்கே இரு. சிறிது நேரத்தில் வருகிறேன். ஆம், நீ எங்கே அடைந்தாய்? சரி சரி, ஒரு காரியம் செய், கோவிலுக்கு வா. நான் அங்கே காத்திருக்கிறேன். ஆம் ஆம், பெண் என்னுடன் இருக்கிறாள். நீங்கள் தயவு செய்து சீக்கிரம் வாருங்கள். எஜமானரின் ஆட்களும் இங்கு வர வேண்டும். மக்துமாபாத்தில் இடமில்லை. நான் அவளுக்கு எங்கே அடைக்கலம் கொடுக்க முடியும்? பயப்பட தேவையில்லை, எதுவும் நடக்காது. ஆம், நீ வந்தாய். எல்லாம் சரி. ஆம், ஆம், வாழ்த்துக்கள். நீ இங்கே வா, உட்காரு. நீங்கள் வருவீர்கள் என்று எனக்கு தெரியும். அதனால்தான் உன்னை அழைத்தேன். சொல்லப்போனால் அதைப் பற்றி எல்லாம் சொல்லிவிட்டேன். நீங்கள் வேறு ஏதாவது கேட்க விரும்பினால் உங்களால் முடியும். நீ கவலைப்படாதே. நான் இந்த பெண்ணை மகின் மேடம் கிட்ட கூட்டிட்டு போறேன். அவள் அவளை கவனித்துக் கொள்வாள். ஐயா, தயவு செய்து மேடம் அவளை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுங்கள். அவளை கவனித்துக்கொள். இப்போது நீங்கள் செல்ல வேண்டும். ஒரு காரியம் செய், நீ இந்த பக்கத்திலிருந்து போகாதே. கோவிலுக்கு பின்னால் இது ஒரு கடினமான வழி, ஆனால் அது பாதுகாக்கப்படுகிறது. நீங்கள் இங்கிருந்து செல்ல வேண்டும். அவர்கள் இப்போது வர வேண்டும். நன்றி. நான் சொல்வதை கேள். எனக்கு அந்த பெண் வேண்டும். நான் சொல்கிறேன். இல்லையேல் உங்களில் யாரையும் வாழ விடமாட்டேன். உனக்கு புரிகிறதா? அந்த பெண் ஓடிவிட்டார். அப்படியானால் அவளை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்டு நீங்கள் தவறு செய்கிறீர்கள். அன்பான சகோதரரை, உங்கள் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்த முடியாது. இந்த விஷயங்கள் உங்களுக்கு பொருந்தாது. உங்கள் சொற்பொழிவை நான் இப்போது கேட்க விரும்பவில்லை. நான் உங்களுக்கு எந்த விரிவுரையும் கொடுக்கவில்லை. அவளை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்டுதான் சொல்கிறேன். உங்கள் உறவு சட்டபூர்வமானதாக இருக்காது. உன் முட்டாள்தனத்தை வாயில் மூடு. மாஸ்டர், நீங்கள் இங்கே இருக்கிறீர்கள். நீங்கள் இங்கே எப்படி இருக்கிறீர்கள்? இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் மணமகளுடன் இருந்திருக்க வேண்டும்.
பெண்ணை கண்டுபிடித்தாயா? மாஸ்டர், அந்த பெண்ணை ஓட ஓட நிருபர் உதவி இருக்கிறார் என்று நினைக்கிறேன். மக்துமாபாத்தில் அவரை தவிர வேறு யாரும் இல்லை. உங்கள் மணமகளை தப்பிக்க யார் தைரியம் கொடுக்க முடியும்? நான் உறுதியாக நம்புகிறேன் மாஸ்டர். அவர் அதை செய்துள்ளார். அதுவும் சாத்தியமாகும். செய்தியாளர் அந்த பெண்ணை தனது வீட்டில் மறைத்து வைத்துள்ளார். ஏனென்றால் நான் மக்துமாபாத்திலிருந்து வெளியேறும் அனைத்து வழிகளையும் பார்த்திருக்கிறேன். அந்த பெண் ஓடவில்லை. ஒரு நிருபர் இதை செய்திருந்தால் அவரால் எதுவும் செய்ய முடியாது. இன்று பிறகு நான் வருகிறேன். என்ன நடந்தது? இது யாருடைய வீட்டிற்கு வர நேரமா? இளைய குரு உங்களை சந்திக்க வந்துள்ளார். வாழ்த்துக்கள் குரு. உங்களுக்கு ஏதாவது வேலை இருந்தால் நீங்கள் என்னை அழைக்கலாம். பெண் எங்கே? பெண்ணா? நீங்கள் எந்த பெண்ணை பற்றி பேசுகிறீர்கள்? நீ என்னுடன் விளையாட வேண்டியதில்லை. எனக்கு நன்றாகத் தெரியும். நீ அந்த பெண்ணை காணாமல் போய்விட்டாய். எங்கே அவள்? மாஸ்டர், எனக்கு எந்த பெண்ணுடனும் தொடர்பு இல்லை. நீங்கள் எந்த பெண்ணை பற்றி சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. நீ என்ன பெண்ணை காண்கிறாய்? அப்படி பேச மாட்டார். அவளை தேடு. அவரது வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் பாருங்கள். குருவே, இது தவறு. இது சட்டவிரோதமானது. நீ எங்கே போகிறாய்? நீங்கள் முன்பு நிறைய தவறுகள் செய்துள்ளீர்கள். நான் எதுவும் செய்யவில்லை. ஆனால் உங்களால் இந்த பெண் காணாமல் போனாள். பிறகு நான் செய்வேன். ஆமாம் மல்லி. குரு இல்லை. வணக்கம். கடவுளுக்கு நன்றி, நீங்கள் எனது அழைப்பை எடுத்தீர்கள். நான் உங்களை அழைக்கிறேன். ஆனால் உங்கள் போன் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது. நான் மிகவும் கவலைப்பட்டேன். சரி, சொல்லுங்கள். எல்லாம் சரியாக உள்ளது. அங்கே என்ன நடக்கிறது? அந்த பெண்ணை பெற்றீர்களா? எல்லாம் சரியாக இருக்கிறதா? ஏதாவது நடந்ததா? ஆம், என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஒரு காரியம் செய், அவளை நேரடியாக என் வீட்டுக்கு அழைத்து வா. உங்கள் இருவருக்காகவும் காத்திருக்கிறேன். ஆமாம், பரவாயில்லை, நீ சீக்கிரம் வா. பிரியாவிடை. ஆம், பேசு. நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா? ஆம். உன் கணவனின் குண்டர்கள் என் வீடு முழுவதையும் நாசமாக்குகிறார்கள். அவர்கள் எதையும் பாதுகாப்பாக வைக்கவில்லை.
ஆனால் நீங்கள் நன்றாக இருந்ததற்கு கடவுளுக்கு நன்றி. ஆனால் இளைய குரு வீட்டை விட்டு வெளியேறிய விதம், நான் பயப்பட்டேன். அவன் உனக்கு தீங்கு செய்வான். அதனாலதான் உன்னை கூப்பிட்டேன். ஆம், நான் மட்டும் நன்றாக இருக்கிறேன். சரி கேள். அந்த பெண்ணை அனுப்பினாயா? தயவு செய்து அவளை மக்தூமாபாத்தில் தங்க விடாதே. அவள் இங்கே தங்கியிருந்தால் மாஸ்டர் அவளை கண்டுபிடிப்பார். நீ அவளை அனுப்பிவிடு. எவ்வளவு செலவாகும்? நான் அனைத்தையும் செலுத்துகிறேன். அது உங்கள் எஜமானர் இறக்கலாம், ஆனால் அவரால் அந்த பெண்ணை கண்டுபிடிக்க முடியாது. அவள் செல்ல வேண்டிய இடத்திற்கு சென்றாள். ஆம், நீங்கள் எதற்கும் எனக்கு ஏன் பணம் தருவீர்கள்? நீங்கள் என்னை வாங்க முடியாது. புரிந்தது. நான் இதை உங்களுக்காக செய்யவில்லை. உன் கணவனிடம் இருந்து ஒரு அப்பாவி பெண்ணை காப்பாற்றவே இப்படி செய்தேன். எனக்கு உங்கள் பணமோ உங்கள் கவலையோ தேவையில்லை. புரிகிறதா? உங்கள் பெயர் என்ன? உரோசா பானோ. உரோசா, நீங்கள் சிறிதும் கவலைப்படத் தேவையில்லை. இல்லை, உன்னிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். உங்களை இங்கே கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ இல்லை. இது உங்கள் வீடு. இங்கே என்னுடன் என் சகோதரியாக இருப்பாயா? சார்பு, தயவு செய்து அவளை அவளது அறைக்கு அழைத்துச் செல்லுங்கள். நான் அவளுடைய அறையை அவளுக்கு காட்டுகிறேன். வா மகள், வா வா நல்ல பெண்ணே, வா. அந்த ஏழை பெண் மிகவும் அப்பாவி. அந்த மனிதர்களிடம் மனிதாபிமானம் இல்லை. கிராமத்து பெண்களை தங்கள் சொத்தாக கருதுகிறார்கள். அவர்கள் அவர்களை கஷ்டப்படுத்துகிறார்கள். இதையெல்லாம் மக்கள் புறக்கணிப்பது மிகவும் துரதிர்ஷ்டவசமானது. அவர்கள் இன்னும் அவர்களை நம்புகிறார்கள். பெண்களை மனிதர்களாக கருதுவது ஒருபுறம் இருக்க, அவர்களுக்கு எந்த உரிமையும் வழங்கப்படுவதில்லை. மேலும் நாங்கள் சமூகத்தை சீரழிக்கிறோம் என்று மக்கள் எங்களை துஷ்பிரயோகம் செய்கின்றனர். பெண்களுக்காக குரல் கொடுப்பதன் மூலம் நம் நாட்டை இழிவுபடுத்துகிறோம். அவர்கள் சொல்வது இதுதான். எப்போது மாறும் என்று தெரியவில்லை. நாம் எப்போது கண்களை திறந்து யதார்த்தத்தை சந்திப்போம் மற்றும் அதை ஏற்றுக்கொள். அது மாறும். உரோசா போன்ற பெண்கள் தங்கள் உரிமைகளுக்காக குரல் எழுப்பும்போது பின்னர் அதை மாற்ற வேண்டும். அவர்களை ஊக்குவிப்பதே எங்கள் பணி. அதனால் அவர்கள் தங்கள் உரிமைகளுக்காக போராட முடியும். வாருங்கள் குழந்தைகளே, காலை உணவு தயார், வாருங்கள். ஆம், உரோசாவும் பசியுடன் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறேன். நான் அவரை அழைக்கிறேன். நீங்கள் செல்லுங்கள், அல்லது உணவு குறிச்சியாகிவிடும். ஆம், எங்களுடன் காலை உணவு சாப்பிட வாருங்கள். இல்லை, நான் ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வீட்டுக்கு போய் ஃப்ரெஷ் அப் பண்ணுவேன். சரி, என்னை போக விடு. கேளுங்கள். நன்றி. கான் பாபாவும் கொஞ்சம் தேநீர் தயாரிக்கிறார். நான் அதை அறிந்திருந்தால் நான் அந்த பெண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்ய முயற்சிக்கிறான். அதைச் செய்ய நான் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டேன். சரி, நடந்தது நடந்துவிட்டது. எங்களை அவமதிக்கக்கூடிய எதையும் நீங்கள் இப்போது செய்ய மாட்டீர்கள். இந்த நிருபருக்கு தொடர்புகள் இருப்பது அவருக்கு நன்றாகவே தெரியும். பெரிய செய்தித்தாள்களுடன் அவருக்கு ஏதாவது நடந்தால் பின்னர் செய்தி காட்டுத்தீ போல் பரவும். மற்றும் மக்கள் பற்றி என்ன? இந்த மக்கள் அவர்கள் விஷயங்களிலிருந்து பிரச்சனைகளை உருவாக்குகிறார்கள். உயிருடன் இருக்கும் நிருபருக்கு மதிப்பு இல்லை. ஆனால் உங்கள் முட்டாள்தனத்தால் நிருபர் இறந்தால்
நகரத்தின் பெண்கள் மற்றும் ஆண்கள் அவர்கள் அவரை நினைத்து மெழுகுவர்த்தியை ஏற்றி வைப்பார்கள். நீ அவன் வீட்டுக்குப் போயிருக்கக் கூடாது. பிறகு நான் என்ன செய்ய முடியும்? நான் அவமானப்படுத்தப்பட்டேன். அனைவருக்கும் தகவல். மேலும் எனக்கு உரிமை இல்லையா என் அவமானத்திற்கு பழிவாங்குகிறேன் என்று? சரி, ஒன்றை நினைவில் வையுங்கள் அமீர் அனீஸ். சண்டை அது உங்களுக்கு சமமானவர்களுடன் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த எளிய விஷயத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவே இல்லை. நான் உன்னை பற்றி மிகவும் நினைத்தேன். நான் இஸ்லாமாபாத் சென்று வருகிறேன். இந்த ஆன்மீக இருக்கையில் தங்குவது, அதனால் நீங்கள் அமைச்சராக முடியும். ஆனால் நீ மிகவும் பாசாங்குத்தனமான. நீ என்னை புரிந்து கொள்ளவே இல்லை. நீங்கள் விரும்பிய அனைத்தையும் செய்தீர்கள். இப்போது எதுவும் செய்ய வேண்டாம். நீங்கள் ஆரம்பித்ததை இப்போதே முடிக்கவும், இல்லை என்று முடிக்கவும். மற்றும் கடைசி விஷயம் அமீர் அனீஸ், ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள். அந்த பெண்ணை உன் மனதிலிருந்தும் இதயத்திலிருந்தும் அகற்று. இது உங்களுக்கு சிறந்தது. அன்புள்ள அப்பா, உனக்காக என் உயிர் தியாகம் செய்யட்டும். ஆனால் அந்த பெண்ணை என்னால் விட்டுவிட முடியாது. எனக்கு அந்த பொண்ணு வேணும். அந்த பொண்ணு எனக்கு கிடைக்கணும். அவள் என் பெருமைக்குரிய விஷயம். மக்தூமாபாத் முழுவதையும் எரிப்பேன். நான் வேண்டும் என்றால் அந்த பெண்ணுக்கு நான் அதை எரிப்பேன். தேவனுடைய கடவுள் பெரியவர். நீ ஏன் அழுகிறாய்? உன் நிலையைப் பார். நீங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நீங்கள் அந்த அரக்கரிடம் இருந்து தப்பித்து இங்கு பத்திரமாக வந்துவிட்டீர்கள் என்று. அப்போது நீ இருந்திருந்தால் உனக்கு என்ன நடந்திருக்கும்? என் குழந்தை, பார், மஹீன் மிகவும் நல்லவர். அவள் உன்னை எடுத்துக் கொள்வாள். எல்லோரும் உங்களை மிகவும் கவனித்துக் கொள்வார்கள். உருசா, நீங்கள் இங்கே கவலைப்பட ஒன்றுமில்லை. தயவு செய்து இப்பொழுது அழுவதை நிறுத்து. சரி, நீ ஓய்வெடு. எனக்கு நிறைய வேலை இருக்கிறது. மற்றும் உருசாவை பாருங்கள். நீங்கள் ஏதாவது விரும்பினார் நீங்கள் என்னிடம் சொல்லலாம். நான் வெளியே இருக்கிறேன். சரி, இப்போது அழுவதை நிறுத்து என் நல்ல பெண்ணே. சரி, நான் உங்களுக்காக ஏதாவது கொண்டு வருகிறேன். மக்தூமாபாத். இது நமது புனிதர்கள் மற்றும் ஆசிரியர்களின் புனித இடம். இங்கு வசிக்கும் மக்கள் அதன் பெயரைச் சொல்கிறார்கள். அவர்கள் தங்கள் கண்களை மரியாதையுடன் தாழ்த்துகிறார்கள்.
எங்கள் புனித இடம் அவமதிக்கப்பட்டது. கேருவின் மகள் பானோ. நேற்றிரவு ஓடிப்போய் எங்களை அவமதித்தவர். மற்றும் நீங்கள் அனைவரும் நன்றாக அறிவீர்கள். மக்தூமாபாத் பாரம்பரியம். ஒரு பெண் தன் வீட்டை விட்டு வெளியேறினாள். அந்த பெண் மரண தண்டனை விதிக்கப்படுகிறாள். மற்றும் அவரது குடும்பம் மற்றும் பெற்றோருடனான உறவு துண்டிக்கப்பட்டது. இன்று பிறகு கேரு மற்றும் அவரது மனைவியுடன் மக்தூமாபாத் நபர் இல்லை. எந்த வகையான உறவும் அல்லது தொடர்பும் இருக்கும். அவர்களுடன் வர்த்தகம் இல்லை, வாழ்த்துக்கள் இல்லை. மற்றும் யாரேனும் ஏதேனும் தொடர்பு அல்லது தொடர்பு கொள்ள முயன்றால் கேரு மற்றும் அவரது மனைவியுடன் அந்த நபர் விளைவுகளுக்கு பொறுப்பாவார். குருவே எங்களை மன்னியுங்கள். மாஸ்டர் எங்களை மன்னியுங்கள். பானோ மிகவும் அப்பாவியாக தெரிந்தாள். அந்த அவலமான பெண் தன் வயதான தந்தையை கூட கவனிக்கவில்லை. அவள் மீது சாபம். இல்லை, இல்லை, இது எல்லாம் போய். அன்புள்ள இறைவா, அன்பே ஆண்டவரே, நீங்கள் எல்லாவற்றையும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டவரே, எங்களை போன்ற அனாதைகளுக்கு உதவுங்கள். ஆண்டவரே, எங்களுக்கு உதவி செய்ய யாரையாவது அனுப்புங்கள். அப்பாவுக்கு ரொம்ப வலிக்கிறது. அது மோசமாக காயமடைந்துள்ளது. அது எங்கே உள்ளது? காயம் எங்கே? எங்கும் பார்க்க முடியவில்லை. திறந்த கண்களால் பார். என் மகள் வலியில் இருக்கிறாள். பானுவின் அம்மாவை நான் என் கண்களால் பார்க்கிறேன். நான் என் காதுகளால் பார்க்கவில்லை. நான் வேறு எப்படி பார்க்க வேண்டும்? அது மிகவும் வலிக்கிறது. உன்னிடம் எத்தனை முறை சொன்னேன், உங்கள் செருப்புகளுடன் வெளியே செல்லுங்கள். ஆனால் நீங்கள் நான் சொல்வதை கேட்கவில்லை. நீங்கள் எப்போதாவது நான் சொல்வதை கேட்டீர்களா? நீங்கள் உங்கள் தாயை போன்றவர். அவள் நான் சொல்வதை கேட்கவில்லை. நீங்களும் கேட்கவில்லை. நீ ஓடு. நீங்கள் பேசிக்கொண்டே இருங்கள். நீங்கள் முன்னை எடுக்கவில்லை. என் மகளை அழுவதை நிறுத்து, காத்திரு. முள் வெளியே இருக்கும். என்னால் பார்க்க முடியும், முள்ளையும் பார்க்க முடியும். என்ன நடந்தது? நீங்கள் நிம்மதியாக இல்லையா? அது இன்னும் மிகவும் வலிக்கிறது. இப்போதைக்கு முள்ளை மட்டும் எடுத்தேன். இப்போது நான் உங்கள் வலியை குணப்படுத்துவேன். ஆம், அது குணமாகிவிட்டது. அதை எப்படி குணப்படுத்த முடியாது? என் மகளின் காலில் முள் இருந்தது. அது இப்போது வெளிவந்துள்ளது. என் மகள், நீங்கள் வலியில் இருக்கும் போதெல்லாம் அது என் இதயத்தை உடைக்கிறது. நீங்கள் ஏன் உங்களை பற்றி கவலைப்படுவதில்லை? நீங்கள் தினமும் அங்கும் இங்கும் அலைகிறீர்கள். பார், நான் விருந்தாளி இல்லை. நான் ஏன் ஓய்வெடுத்தேன்? நான் ஓய்வெடுக்க விரும்பவில்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். நான் ஒரு தேவதை என்று தந்தை கூறுகிறார். தேவதைகள் அமைதியாக உட்கார்வதில்லை. ஏன் நாங்கள் சொல்வதை கேள். ஏன் உன் செருப்புகளை அணிந்து கொள். நீங்கள் மீண்டும் காயப்படுத்தலாம். அப்பா, நீ எங்கே இருக்கிறாய்? நான் கொஞ்சம் காயப்பட்டாலும் உங்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. என்னை தனியாக விட்டுவிட்டு எங்கே போனாய்? நான் உன்னை மிகவும் இழக்கிறேன். அப்பா, எங்கள் வாழ்நாள் முழுவதையும் நாங்கள் கழித்த கிராமம். அந்த கிராமத்தைச் சேர்ந்த ஒருவர் கூட எனக்கு ஆதரவளிக்க விரும்பவில்லை. அனைத்து கிராம மக்கள் அவர்கள் என்னை புறக்கணிக்கிறார்கள். இளம் குருவின் பயம் காரணமாக
என்ன நடந்தது என்று பாருங்கள். என் மகள் வீடற்றவள். இன்னும் நான் கஷ்டப்படுகிறேன். மக்கள் மீது வருத்தப்பட வேண்டாம். எல்லோரும் அந்த அசுரனை கண்டு பயப்படுகிறார்கள். பானோவின் தாய் என் மகளை வீடற்றவர்களாக ஆக்கியவர்கள். கடவுள் அவர்களின் மகளின் வீடற்றவர்களாகவும் ஆக்குவார். நீ பார்ப்பாய். ஒருவரின் மகளை பற்றி தவறாக பேசாதீர்கள். இறைவன் உங்கள் மகளுக்கு தீமை செய்தவர்களை அவர் தண்டிப்பார். அது சில உணவுப் பொருட்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது தேவை என்றால் சொல்லுங்கள், நான் கொண்டு வருகிறேன். வணக்கம் ஜாஹிதா, நீ எங்கே இருக்கிறாய்? நான் மிகவும் கவலைப்படுகிறேன் தெரியுமா? அடைந்த பிறகு நீங்கள் எனக்கு தெரிவிக்கவில்லை. அதுதான், இங்கே ஏதோ பிரச்சனை இருக்கிறது. நானும் மிகவும் கவலைப்பட்டேன். அதனால்தான் என்னால் உங்களை அழைக்க முடியவில்லை. என்ன நடந்தது? என் அண்ணன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார். ஆனாலும் அந்த பெண் நேரத்திற்கு முன்பே ஓடிவிட்டார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. எனவே உங்கள் சகோதரர் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்டார் என்று அர்த்தம். ஆம், தெளிவாக உள்ளது. அவள் வேறு ஏன் ஓட வேண்டும்? சரி, அவர்கள் ஏன் உங்களை இவ்வளவு அவசரமாக அழைத்தார்கள் என்று கண்டுபிடித்தீர்களா? இல்லை, 2 நாட்களாக அப்பா வீட்டில் இல்லை. இன்று இரவு வந்தான். ஏன் நாம் இன்னும் ஒருவரோடு ஒருவர் பேசவில்லை? ஜாஹிதா, நீங்கள் யாருடன் தொலைபேசியில் பேசுகிறீர்கள்? அவள் என் தோழி. அன்புள்ள அம்மா, நீ என்னிடம் சொல், உனக்கு எதுவும் வேண்டும்? இல்லை, எனக்கு எதுவும் வேண்டாம். உங்களை பார்க்கத்தான் வந்தேன். அம்மா, தயவு செய்து அப்பாவிடம் பேசுங்கள். எனது தேர்வுகள் மிக அருகில் உள்ளன. நான் செல்வது மிகவும் முக்கியம். உங்கள் சகோதரர் ஏற்கனவே உங்கள் கல்விக்கு எதிராக இருந்தார். அங்கே என்ன பார்த்தான் என்று தெரியவில்லை. உன் தந்தையையும் உன் கல்விக்கு எதிராக ஆக்கினார். ஆமா, அண்ணன் உண்மையில் கல்வியை மதிப்பவராக இருந்தார். அவரும் படித்திருக்கலாம். தயவு செய்து அப்பாவிடம் பேசுங்கள். எனது கடின உழைப்பு அனைத்தும் இழக்கப்படும். ஏன் என்னிடம் விஷயத்தை பற்றி பேசுகிறார்? என் அதிகாரத்தில் இல்லாதது. நீங்கள் செல்வது அல்லது தங்குவது பற்றிய முடிவு அது உன் தந்தையால் செய்யப்படும். நீங்கள் ஏதாவது சொல்ல விரும்பினால் அவரிடம் பேசுங்கள். என் அண்ணன் ஒரு பெண்ணை திருமணம் செய்ய விரும்புகிறார். ஆனாலும் அந்த பெண் நேரத்திற்கு முன்பே ஓடிவிட்டார். இதனால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. எனவே உங்கள் சகோதரர் ஒரு பெண்ணை வலுக்கட்டாயமாக திருமணம் செய்து கொண்டார் என்று அர்த்தம். ஆம், தெளிவாக உள்ளது. அவள் வேறு ஏன் ஓட வேண்டும்? பெரோஸ் மற்ற மகள் மற்றும் சகோதரிகளுடன் திருமணம் செய்து கொள்கிறார். அவர்களின் சம்மதம் இல்லாமல் தன் சகோதரியின் சம்மதத்துடன் திருமணம் செய்து கொள்ள அவர் எப்படி அனுமதிப்பார்? அடக்கடவுளே! நான் கவலைப்படத் தேவையில்லை. உங்கள் மகள் பாதுகாப்பான இடத்தில் இருக்கிறார். கடவுளுக்கு நன்றி. இந்த நாட்களை கழிப்போம் ஜாகிர் மகனே. வெறும் எங்கள் மகள் காப்பாற்றப்பட வேண்டும். அவளுக்கு எதுவும் நடக்கக்கூடாது. ஆமீன். மிக்க நன்றி. அந்த நேரத்தில் நீங்கள் எங்களை ஆதரித்தீர்கள். இந்த கிராமத்தில் யாரும் இல்லாத போது எங்களுடன் நிற்க தயாராக இல்லை. நன்றி தேவையில்லை, அது என் கடமை. உண்மையாக உங்கள் தைரியத்தை பாராட்டுகிறேன். உங்கள் மகளுக்காக பீர் அனீஸை எதிர்கொண்டீர்கள். அது சாதாரண விஷயம் இல்லை. நான் உன்னுடன் இருக்கிறேன். உங்கள் புறக்கணிப்பு பீர் அனீஸ்க்கு பயந்தவர்கள் செய்திருக்கிறார்கள். மற்றும் நான் மட்டும் கடவுளுக்கு அஞ்சு.
என்ன நடந்தது? அந்த நிருபரிடம் பேசினீர்களா? ஆம், நான் செய்தியாளரிடம் பேசினேன். அவர் என்ன சொன்னார்? என்ன நடக்கிறது? பியர் தன் பெற்றோரைச் சுற்றி கயிற்றை இறுக்கினார். அனைத்து கிராம மக்களையும் கூட்டி அறிவித்தார், தங்கள் மகள் ஓடிவிட்டாள் என்று. அதனால்தான் கிராமத்தின் பாரம்பரியத்தின்படி ஒட்டுமொத்த கிராமமும் அவர்களை சமூக புறக்கணிக்கிறது. என்ன? நான் நினைத்ததை விட மோசமாக இருந்தது. உரோஸ் சரியான நிலையில் இல்லை. அவள் எதையும் சாப்பிடுவதில்லை, குடிப்பதில்லை. அவள் யாரிடமும் பேசுவதில்லை. அவள் பெற்றோரிடம் பேசலாமா என்று நினைத்தேன். அவள் ஒரு சிறந்த நிலையில் இருக்கலாம். அவள் வீட்டில் யாருக்கும் வீடு இல்லை. அங்கே போய் எங்களை கூப்பிடுங்கள் என்று ஜாகிரிடம் சொல்லியிருக்கிறேன் அது நடந்தால் நன்றாக இருக்கும் என்று நான் பயப்படுகிறேன். பீர் அனீஸ் உரோசா முடிந்து இங்கு வரக்கூடாது. நான் இங்கே இருக்க வேண்டும். அதனால் அவர் நினைப்பது போல் ஒவ்வொரு பெண்ணும் பலவீனமாக இல்லை என்று பார்க்க முடியும். ஜாகிர் அழைக்கிறார். அவரை அழைத்து பேசுங்கள். வணக்கம். ஆம், அவள் இங்கே இருக்கிறாள். ஆமாம், அவளிடம் பேசலாம். அவள் உரோசாவின் தாய். வணக்கம். வாழ்த்துக்கள் பெண்ணே. வணக்கம், நீங்கள் உரோசாவின் தாய். ஆம், இது நான் தான். அந்த ஏழை பெண்ணின் தாய் நான். உரோசா பானோ என் மகள். அவள் உன்னுடன் இருக்கிறாள். ஆம் ஆம், அவள் என்னுடன் இருக்கிறாள். அவளை பற்றி கவலைப்படாதே, அவள் சரியானவள். அவள் பாதுகாப்பாக இருக்கிறாள். அவள் எப்படி இருக்கிறாள்? நான் அவளிடம் பேசட்டும். நீ அவளிடம் பேச வேண்டும் என்று நானும் விரும்பினேன். ஆனால் நான் அலுவலகத்தில் இருக்கிறேன். அவள் நேர்மையாக இருக்கிறாள். வீட்டுக்கு போன பிறகு அவளிடம் பேச வைக்கிறேன். என் மகளுக்கு ஆறுதல் சொல்லு. அவள் இதற்கு முன்பு பெற்றோரை விட்டு விலகி இருந்ததில்லை. நாங்கள் அவளை எங்களிடமிருந்து பிரிக்கவில்லை. ஆனால் விதி எங்களை ஒருவரையொருவர் பிரித்தது. அன்புள்ள பெண்மணி, என் மகளை கவனித்துக்கொள். என் மகள் மிகவும் குறும்பு. அவள் எப்போதும் அங்கும் இங்கும் ஓடுகிறாள். அவள் ஏதேனும் தவறு செய்கிறாளா? பிறகு அவளை மன்னியுங்கள். தயவு செய்து அவளை தண்டிக்காதே. என் மகளின் காலில் முள் குத்தியிருந்தாலும் நாங்கள் கடுமையாக கவலைப்படுவோம். மற்றும் இப்போது அவளின் தாயும் தந்தையும் அவளுடன் இல்லை. தயவு செய்து அவளை மிகவும் கவனித்துக் கொள்ளுங்கள் மேடம். தயவு செய்து அவளை கவனித்துக் கொள். நீ கவலைப்படவே வேண்டாம். அவள் என் வீட்டில் என் சகோதரியைப் போல் இருக்கிறாள். அவளுக்கு இங்கே கவலையோ தேவையோ இல்லை. அன்புள்ள பெண்மணி, பீர் அனீஸ்க்கு தீய கண் இல்லை என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். என் மகள் மீது அவள் என் மகளை மிகவும் உருவாக்கினாள். எந்த ஒரு நபருக்கும் தனது தீய கண்ணை வைக்க போதுமான தைரியம் இல்லை. ஒன்று உரோசா மீது, அல்லது இங்கே என் வீட்டில். நீ பார்த்துக்கொள். மற்றும் கவலை வேண்டாம். உன்னை உரோசாவிடம் பேச வைக்கிறேன். பிரியாவிடை. வணக்கம். நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? இன்று என் திருமணம் என்பதை மறந்துவிட்டாயா? நீங்கள் வருவேன் என்று உறுதியளித்தீர்கள். நான் வாக்குறுதி அளிக்கவில்லை. நான் ஒரு சிறிய ஆம் என்று சொன்னேன். நன்றாக கேளுங்கள். நான் உன்னை நினைத்துக் கொண்டிருந்தேன். இதை செய்ய அரை மணி நேரத்தில் வாருங்கள். வா. இன்றிரவு எனக்கு திருமணம். என்னால் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. சரி. அசார் இப்ராஹிம் சொல்வதற்கு எந்த மதிப்பும் இல்லை என்று அர்த்தம். ஏனென்றால் அவர் உங்களை அழைக்கும் போது உங்களால் வர முடியாது. இன்றைக்கு அது சாத்தியமில்லை என்பது உங்களுக்கு தெரியும். பார், நான் உன்னை காணவில்லை. நான் உன்னை காண விரும்புகிறேன். எப்படியும் நீங்கள் இரவை அனுப்பிவிட்டீர்கள். மேலும் இரவுக்கு இன்னும் நேரம் இருக்கிறது. கடவுளே, நீங்கள் எப்படிப்பட்ட நபர்? நான் இப்போதே பார்லர் செல்ல வேண்டும். நிறைய வேலைகள் முடிவடையாமல் உள்ளன. நான் இப்போது எப்படி வர முடியும்? சரி சரி, நரகத்திற்கு போ. வணக்கம். வணக்கம்.